நகைப்பெட்டி பத்தியே கேட்கறதே இல்லை. தப்பிச்சோம்பா. இவ கழுத்துல நகை இல்லாததை பார்க்கும்போது தெரிஞ்சு சந்தேகமா இருக்கே. நகைப்பெட்டி தொடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு துண்டு பிட்ட போட்டு பார்ப்போம். ஏமா கண்மணி, அந்த நகைப்பெட்டி ஒரு நிமிஷம் தாவே. ஐயோ, இவங்க வேற இதுக்கு நகைப்பெட்டியே கேட்குறாங்க, பயமா இருக்கே. நகைப்பெட்டி உள்ள இருக்கு, பூட்டி வச்சிட்டேன், எடுக்கணும்ல. பரவாயில்லம்மா, ஒரு நிமிஷம் கூட. ஒரே ஒரு குண்டுமணி மட்டும் மிஸ் ஆகுது, அதுக்குள்ள வைக்கணும். அதுக்கு தான் கொடுத்தேன். நான் உள்ள வச்சுட்டு மறுபடியும் நான் ஒன்றே தந்துடுறேம்மா. ஏய், கொடுத்த பொருளை திரும்பி வாங்கக்கூடாதுமா. நம்ம அவள்கிட்ட குடிச்சிட்டோம்ல, பரவாயில்ல, வீட்டுக்கு வரும்போது கொடுத்துக்கலாம், ஓகேவா? இல்லைங்க, நான் இப்பயே கொடுத்துட்றேன். அந்த ஒரு குண்டுமணி எவ்வளோ காசுக்கு போகும் தெரியுமா? அதனால நீ கொடுமா. இல்லம்மா, வேணாம், இருக்கட்டும், இவ சும்மா சொல்றா. இல்ல நீ கொடுமா. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வரும்போது கொடுத்துக்கலாம். என்னென்ன நீ இப்படி பேசுற? ஒரு குண்டுமணி எவ்வளோ காசுன்னு தெரியல. நீ என்ன இப்படி பேசுற? பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம பொண்ணு தானே. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. பரவாயில்லண்ணே, ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் அதுக்குள்ள வச்சுட்டு தந்துடுறேன். ஐயோ, இந்த பொம்பளை என்ன நகைப்பெட்டியே கேட்குறா. கண்ணன், நம்ம மாட்டினோம். ஆமாங்க அத்தா, என்ன ஆக போகுதுன்னே தெரியல. என்னங்க இவ இப்படி நகைப்பெட்டியை கேட்டுட்டு இருக்கா? போச்சு போச்சு, மாட்டினோம். பரவாயில்லம்மா, நீங்க எல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க. நாங்கள் வீட்டில் வரும்போது கண்மணிக்கு கொடுத்துக்கிறோம். சரிங்க, அப்படி தப்பிச்சோம். என்னென்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இது கொடுங்க. என்ன இவ சொன்னதே சொல்லிட்டே இருக்கா. நம்ம வீட்டில் வந்து கொடுக்கலான்னு சொல்கிறோம்ல, ஒரு புரியாமல் பேசிகிட்டு இருக்கா. இவ சொல்கிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. இவ சும்மா தான் கேட்குறா, நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் சும்மா கேட்கல, இப்போவே எனக்கு கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ? என்னடி ரொம்ப ஓவரா வாய் நீளுது? என்னங்க இவளை பாருங்க, ரொம்ப ஓவரா பேசுகிறா. அப்புறம் கோவம் தானே அடிச்சிருவேங்க. நீங்கள் சொல்லி வைங்க, கொஞ்சம் ரொம்ப கோவற மாதிரி பேசுகிறா. நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கவே மாட்றா. யாராச்சும் உங்கள் வீட்டில் புகுந்த நகையை திருடிட்டாங்களோ இல்லை நீங்கள் காசாக்கி தின்ட்டீங்களோன்னு யாருக்கு தெரியும்? என்ன கரெக்டாக சொல்கிறான், நம்ம திருடிப்பாங்கன்னு. போச்சு, என்ன கண்ணன் மாட்டினோம். என்னடி சொன்ன? சம்மந்தி வீட்டுக்காரவங்கள பார்த்து திருடி இருப்பாங்கன்னு சொல்றியா? சப்ப நான் உரைக்கிறேன் இரு. நான் வர்ற கோவத்துக்கு. அம்மா அம்மா அடிக்காதீங்கம்மா, பாவம்மா. ஆமாம்மா, விட்டுருங்க அவங்கள. போடா, இவ பேசின பேச்சுக்கு நாக்கு அழுத்து இவளை கோமணமா கட்டணும். என்ன இவங்களுக்குள்ளாடி சண்டை போட்டிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பாவம், கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தான் இந்த இடத்துல உண்மையை சொல்லணும். ஆனால் நம்ம உண்மையை சொல்ல முடியாதே. என்னடா கண்ணன், அங்கே பாரு எப்படி சண்டை போடுறாங்கன்னு. பாவம், அந்த பொண்ணு எப்படி அடிக்கிறாங்க பாரு. ஆமாங்க. ஐயோ, விஷயம் தெரிஞ்சா நம்மளையும் இப்படிதான் போட்டு அடிப்பாங்களா? என்னடி மாமியார் வீட்டை பத்தி என்ன சொல்ற? ஒழுங்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. எல்லாரையும் நீ மன்னிச்சிருங்க. சாரி, இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் உங்களை எல்லாம். சாரிங்க, அவ பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவளை மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க சம்மந்தி, நீங்களும் அவனை கொஞ்சம் அடிக்காம இருந்திருக்கலாம். அவள் பண்ண பேச்சுக்கு நான் அடிச்சுதான் சம்மந்தி ஆகணும். அவள் அடிச்சாதான் தீருவா. எவ்வளோ தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேறா. எல்லாரும் முன்னாடி அவமானையாக எடுத்துற. ஒரு நாள் வச்சுக்கிறேன். சரி இரு, விடுங்க சம்மந்தி. நாளைக்கு நான் கண்மணி மறு வீட்டுக்கு வரணும்ல, ரொம்ப லேட் ஆயிரும். சரி நான் போகிறேன். சரிங்க சம்மந்தி, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா, நீங்களும் நாளைக்கு மறு வீடு முடிச்சு எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும். சரி, எல்லாருக்கும் வரோம். சரி வாங்கப்பா, போவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் லீவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாவே இருந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. தொடர்ந்து ஒரு 3 பேர் தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் அவங்களும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். சரி பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.